வணக்கம் மக்களே! நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும்னு ஆசை கண்டிப்பா இருக்குங்க. ஆனா, அந்த ஆசை குறிக்கோளா மாறணுமா? இல்லன்னா ஆசையாவே மனசுல தங்கணுமான்னு முடிவு பண்றது நம்மளோட முயற்சியில தாங்க இருக்கு. நீங்க உங்க ட்ரீம் பாத்ல நெறைய கஷ்டங்கள, அவமானங்கள தினம் தினம் சந்திச்சுட்டு இருக்கீங்களா? இல்லாட்டி வாய்ப்பே கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்றீங்களா? இல்லன்னா லட்சியத்த விட்டுக் கொடுக்க மனசு இல்லாம உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனாலும் அத கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லன்னா என்னடா வாழ்க்கை இது? எத தொட்டாலும் தடங்கலாவே இருக்கேன்னு நொந்து போய் கனவையே விட்டுக் குடுத்துட்டீங்களா? அப்போ இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு தாங்க. இந்த உலகத்துல 2 டைப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்கங்க. ஒரு குரூப்பு ரொம்ப கம்மி ஏஜ்லயே சீக்கிரமாவே தனக்கு என்ன தேவைன்னு தெளிவா இருப்பாங்க. அவங்க எப்படி குறிக்கோள் அடையணும்னு பக்காவா பிளான் பண்ணிடுவாங்க. இவங்க என்னதான் கஷ்டம் வந்தாலும், வாய்ப்புகள் கை நழுவி போனாலும், இவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலனாலும் அத உருவாக்கிப்பாங்க. இப்ப இன்னொரு கேட்டகரி பீப்பிள பார்க்கலாம். இவங்க வாழ்க்கை போற போக்குல அப்படியே ஆத்து நீர போல போவாங்க. இவங்களுக்கும் கனவு லட்சியம்லாம் இருக்கும். ஆனா, எங்க நாம தோத்துருவோமோ, நம்மளால முடியாதோன்னு பயத்தினாலேயே முயற்சிய கைவிட்டுருவாங்க. இல்லனா வாய்ப்பு அதுவா வந்தா பார்த்துக்கலாம்னு அலட்சியமா இருப்பாங்க. இவங்க கிட்ட ஏன்டா கிவ் அப் பண்ணிட்ட அப்படின்னு போய் கேட்டு பாருங்களேன். அப்ப சொல்லுவாங்க பாருங்க. கதையா காரணங்கள அடுக்குவாங்கங்க. இதுல நீங்க எந்த ரகம்? கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். உங்கள பலருக்கு ஏகலைவனை பத்தி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இப்ப வர கதையில தெரிஞ்சுக்கோங்க. ஏகலைவன் சாதாரண வீரன். ஆனா அவனுக்கோ வில்வித்தை கத்துக்கணும்னு பயங்கரமான ஆசை. ஆனா அந்த காலத்துல எல்லாராலையும் பாடசாலை போய் கத்துக்க முடியாது. அப்படிதான் இவனுக்கும். ஆனா இவனுக்கு இருந்த அதீத ஆசைனால குரு துரோணாச்சாரியார் தன்னோட மாணவர்களுக்கு வில்வித்தை பயிற்சி தரும்போது இவன் தூரமா மறைஞ்சு நின்னு மரத்துக்கு பின்னால நின்னு கவனிச்சு கத்துக்கிட்டான். யாருக்கும் தெரியாம தனியா பயிற்சியும் பண்ணினான். அப்படிதான் ஒரு நாள் இவன் பயிற்சியை பண்றப்போ இவன் திறமைய பார்த்து வியந்த துரோணர் இவன் கிட்ட எப்படி கத்துக்கிட்டான்னு போய் கேட்டார். அவன் இவருக்கு தெரியாம கத்துக்கிட்ட கதையை சொன்னதும் வியந்து போனார். என்னதான் திறமை இருந்தாலும் அவன் முறையா கத்துக்கல. அப்புறம் ஒரு நாள் என்னதான் முறையா கத்துக்கலனாலும் குரு தட்சணை தர துரோணாச்சாரியாரை சந்திக்க போனான். அவர் குரு தட்சணையா அவனோட கைவிரலை கேட்டார். அவனும் தந்தான். என்னதான் ஏகலைவனால விரல் வெட்டப்பட்ட பின்ன வில் பயிற்சி பண்ண முடியலனாலும் யாரோட சப்போர்ட்டும் இல்லாம தனி மனுஷனா அந்த காலகட்டத்திலேயே கத்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம் தாங்க. அதனாலதான் இன்னைக்கும் அவனோட பேரு இதிகாசத்துல பதியப்பட்டிருக்கு. அப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளுக்கு நடுவில் யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு நிறைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கும் அதை வெளிக்காட்டவும் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கிற நிலையில நம்ம சாதிக்காததுக்கு சொல்ற காரணம்லாம் சின்ன பிள்ளைத்தனமால இருக்கு. இந்த கதையில நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம ஒரு குறிக்கோளை வச்சு அதற்கான கடின உழைப்பை கொடுத்தா நமக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சமே உருவாக்கி தருங்க. நம்ம கண்ணு முன்னாடி நமக்கான சரியான பாதை என்னன்னு நம்ம வாழ்க்கையை காமிக்குங்க. லைஃப்ல ரொம்ப சிம்பிளான விஷயம் மக்களே. எப்போதும் 2 ரூல் தான். ஒன்று வாய்ப்பை தேடுங்க, இல்லாட்டி வாய்ப்பை உருவாக்கிக்கோங்க.